Hi, hello viewers. அனைவருக்கும் வணக்கம். This is Soumya here from A to Z Astro Infinity Stream YouTube channel. Yes, and I'm sorry first of all, it's been a very long gap. உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் கொடுத்து உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் சொல்லி உங்களுக்கான ஸ்டோரிஸை சொல்லி ரொம்ப கேப் எடுத்துட்டேங்க. டியூ டு மை சம் சார்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ஆரோக்கியம் காரணமாக நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்ததுனால உங்களுக்கான சில வீடியோஸ் வந்து என்னால் கொடுக்க முடியல. ஐ திங்க் லாஸ்ட்டாக டே 25ன்னு நினைக்கிறேன். டே 25ஓட வந்து உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து வீடியோஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நான் இவ்வளோ கேப் கொடுத்ததுக்கு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அண்ட் பார்ட்டிகுலராக என்னோட வியூவர்ஸ் அண்ட் என்னோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். வை பிகாஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் சப்போர்ட் இல்லைங்க. உங்களுடைய லவ் அண்ட் கேர் வந்து எனக்கு ரொம்ப காமிச்சிருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நிறையா ஷேர் பண்ணி அண்ட் ஒவ்வொரு வீடியோஸுமே நிறையா வியூஸ் போயிருந்துச்சு. ஐ எம் லிட்ரலி வெரி ஹாப்பி அண்ட் உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஸோ அதனால் லைஃப்பில் நான் ரொம்ப வேல்யூ பண்ணது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸை தான். ஸோ ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ஒன்ஸ் அகேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். இனிமேல் வந்து உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் வந்துடும். எதர் நான் டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்றேன் ஆர் எல்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான வீடியோ கண்டென்ட் இனிமேல் ரெகுலராக வருங்க. ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு கண்டென்ட்டோடு இன்றைக்கி நம்ம வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் உங்ககிட்ட நான் சாரி கேட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணலீங்க. குயிக்காக இன்றைக்கி கதைக்குள்ளே போயிடுறேன். பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் கோவமாக இருக்கீங்க இல்லையா, ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன்னு. ஸோ மறுபடியும் நான் சாரி சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி எங்கிட்ட இருந்து வாங்க வேண்டிய விஷயங்களை வாங்க முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர்பான கண்டென்ட்டோட வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு அற்புதமான பாட்டு கேட்டு நான் பாடிட்டு இருந்தேங்க. என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்கோ இல்லையோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அப்படின்னு ஒரு சாங்குங்க. உண்மையிலே இதை கேட்குறப்போ பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்க. யூஸ்வலாக நான் நிறைய முருகன் சாங்ஸ் கேட்பேங்க. ஏன்னா முருகன் சாங்ஸில் முருகன் பாடலாகட்டும், முருகனுடைய ஸ்துதிகள் இல்லை வந்து பாராயணம் பண்ணக்கூடிய விஷயங்கள், எந்த விதமான மந்திர ஸ்லோகங்களாக இருந்தாலும் ஃபுல்லாக வீரத்தை குறிக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீரம், பாசிட்டிவ் எனர்ஜி, பயங்கர நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வேர்டிங்ஸ் அதாங்க கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அதனால் முருகனுடைய எந்த மந்திரங்கள், கந்த சஷ்டி கூட நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்களேன், செம்மையாக உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி முருகனுடைய பாட்டை வந்து நான் அடிக்கடி கேட்குறேன். இன்றைக்கி கரெக்டாக அந்த பாட்டை கேட்டு உண்மையிலே வந்து ரொம்ப பூஸ்டப்பாக நான் எனக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கப்ப எனக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தங்க கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு கொஞ்சம் ரீசன்ட் டேஸாகவே அவங்களுக்கு மைண்டு சரியில்லை, ரொம்ப அப்செட்டாக போயிட்டுருக்கு, என்ன இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் புரிஞ்சிருந்தேன். ஸோ ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களை அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. கரெக்டாக இந்த பாட்டு போட்டிருக்கப்போ அவங்க எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு அப்போ தான் எனக்கு வந்து மேட்ச் ஆச்சு. இவங்க மட்டும் கிடையாதுங்க, இந்த கரெக்டாக இப்போ போயிட்டுருக்க இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய டீனேஜர்ஸ், அதுவும் தட்டு பர்டிகுலர்லி அந்த 30-35 அந்த ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் கரெக்டாக பீக் எடுக்கக்கூடிய டைம். ஸோ நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் இங்கே நிறையா வச்சுக்கிட்டு அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாமல் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத மட்டும் என்னால் நல்லாவே உணர முடிஞ்சதுங்க. அப்போ கரெக்டாக முருகன் சாங் சொல்லிட்டு இருந்ததுனால சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த கடவுளுக்கு வேணாலும் சொல்லலாம். எல்லா கடவுளையும் பல அவதாரங்கள் கொண்டு பல அரக்கர்களையும் அசுரர்களையும் சம்ஹாரம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான நிறைய நெகட்டிவ் விஷயங்கள், நம்மளுடைய எதிரிகளை எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாம் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்ததே ஞாபகம் வரக்கூடிய சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இணங்கே வரக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் மட்டும்தான். அதுவும் கரெக்டாக நான் அந்த பாட்டை கேட்டுருக்கப்போ அவங்க கூப்பிட்டதுனால சத்ரு சம்ஹாரத்தை பற்றி அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுத்தேங்க. அதே விஷயத்தை எனக்கு தோணுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸை போய் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேங்க. அதனால் இன்றைக்கி சத்ரு சம்ஹார திரிஷதி அப்படிங்கிற விஷயத்தையும் முருகப்பெருமானை ஏன் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த லிங்கையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதையும் நம்ம உடனே நினைப்போம், எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு வழிபாடாக இது இருக்க போகுதா? எதிரினா யாரு? நம்ம கூட போட்டி போட்டிருக்கவங்க, நம்ம கூட சகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் நடந்துக்காதவங்க, இவங்கெல்லாம் நம்ம எதிரிகள். அவங்களை எதிர்த்து அவங்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய, அவங்களுக்கு நல்லது நடக்காத ஒரு விஷயத்த செய்ய போகிறதா சத்ரு சம்ஹாரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அதனுடைய ஆன்மீக நோக்கமே வேற. நமக்குள்ள, நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், பொறாமை, ஆணவம், கோபம், அறியாமை, இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ஜெயிச்சு சக்ஸஸ் பண்ணி எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய தத்துவத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிற உண்மையான ஒரு வார்த்தைக்குண்டான அர்த்தம்.
இப்போ சம்ஹாரம் அப்படின்னாவே நம்ம ஏன் வந்து முருகனை சொல்கிறோம் அப்படின்னா சூரசம்ஹாரத்துக்கு ஃபேமஸே முருகன் தாங்க. நமக்கே தெரியும் அந்த கதை. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா Day 2லேயே சூரசம்ஹாரத்தை பற்றி நாம் வந்து கதை போட்டிருக்கோம். இப்போ நாளைக்கே பார்த்தீங்கன்னா சூப்பர், இப்போ தான் எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் ஞாபகம் வருதுங்க. நாளைக்கு ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி. எப்படி நம்ம இன்னைக்கு முருகனை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா? நாளைக்கு எல்லாருமே உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலில் போய் மனதார வேண்டுங்க. முருகப்பெருமான் மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். அதனால தான் முருகப்பெருமானை வேண்டுங்க. நம்ம எத்தனை சாமியை வேணாலும் சேவிக்கலாம், மன நிம்மதி, கோயிலுக்கு போனாலும் மன நிம்மதி கிடைக்கும். ஆனால் முருகப்பெருமானை நீங்கள் சேவிக்கும் போது முருகப்பெருமானின் துதிகள், பாடல்கள், ஸ்லோகங்கள் எது நீங்கள் படித்தாலும் கேட்டாலும் உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மன தைரியம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். நீங்கள் எல்லாரையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி ஆகஸ்ட் 18 நீங்கள் எல்லாருமே அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து மனதார உங்களோட பிரச்சனைகளை சொல்லி அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு முருகன் கிட்ட இருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம மறுபடியும் கதைக்குள்ளே போகலாம். சூரசம்ஹார கதை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சூரபத்மனை முருகன் எப்படி அழிச்சாருன்னு சொல்லிட்டு தன்னோட தாய்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த சக்தி வேல். வேல் அப்படிங்கிறது ஒரு ஆயுதமே கிடையாதுங்க. அந்த வேல் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. அது கூர்மையான ஒரு விஷயம். அதாவது எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற குறிக்கிறதுக்காக தான் அந்த வேல் வந்து அந்த ஒரு ஷேப்பில் இருக்குங்க. நம்ம மனதையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம ஒரு 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 பாதை போட்டோம்னா அந்த பாதையை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரியான விஷயங்கள். கடவுள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் வேலோட ஷேப் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். எப்போவுமே நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கோட்டின் நேர்கோடாக நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்ம மனதை கொண்டு நம்ம பாதையை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து இந்த வேல். சரி, இதில் இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த வேல் சக்தி கிட்ட இருந்து வாங்கின வேலை வந்து சூரபத்மனை நோக்கி அவர் வந்து மரமாக மாறி மேஜிக்கெல்லாம் பண்ணி நிறைய ஃபன் பண்ணி வந்து சண்டை போடுவார். ஆனால் முருகப்பெருமான் எதுக்குமே அசரலை. என்ன பண்ணார் முருகப்பெருமான்? அந்த சக்தி கிட்ட இருந்து வாங்கின வேலை வந்து வீசி அந்த மரத்தை நோக்கி அவர் வீசுறப்ப என்னாகும்? அந்த மரம் ரெண்டாக இதாகி சேவலாகவும் மயிலாகவும் மாறிடும். ஸோ அதாவது அதை வந்து எடுத்து என்ன பண்ணிட்டாரு? மயிலை தன் வாகனமாக, மயில் வாகனனாக மாறி சேவலை தன் கொடியாக மாற்றி சேவர் கொடியோனாக வந்தார். ஸோ இதில் நான் டேக்அவே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த கதைக்குள்ளே நான் ஃபுல்லாக போகலை. உங்களுக்கு அந்த கதை ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லிட்டோம். இப்போ அந்த கதையிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தன்னை எதிரியாக பாவித்து எதிர்க்க வரக்கூடிய அந்த எதிரி சக்தியை தன் வளர்ச்சிக்காக மாற்றி அமைத்து கொண்டார் முருகப்பெருமான். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது அதுதான் ரியல் சம்ஹாரம். அந்த எதிரியை அழித்து சூரபத்மனை முருகப்பெருமான் வென்றார். ஆனால் எப்படி வென்றார்? அது வந்து வெற்றி கிடையாது. அந்த எதிரி வந்து எந்த சக்தியை வைத்துக்கொண்டு நம்மை நோக்கி அழிக்க வருகிறாரோ அதே சக்தியை நம் வளர்ச்சிக்காக நம்ம மாற்றி வெற்றி பெறோம். பார்த்தீங்களா? தட் இஸ் த ரியல் விக்ட்ரி ஆஃப் அவர் லைஃப். அதுதான் நம்மளுடைய உண்மையான ஒரு வெற்றி. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணிக்கிட்டார்? அவரை அழிச்சாரு, ஜெயிச்சாரு. அந்த சூரபத்மனை இரண்டாக மரமாக மாறின சூரபத்மனை அழித்து சேவலை வந்து சேவர் கொடியாக மாற்றி சேவர் கொடியோனாகவும் மயிலை வாகனமாக மாற்றி மயில் வாகனனாகவும் வந்தார். ஸோ இன்னைக்கு அது தன்னோட வளர்ச்சிக்கு நாம் என்னன்னு மயில் வாகனம்னு சொல்கிறோம், சேவர் கொடியோன்னு சொல்கிறோம். அந்த எதிரியோட சக்தியை தன் வளர்ச்சிக்கு தன் சக்தியாக மாற்றி கொண்டார். பார்த்தீங்களா? தட் இஸ் த ரியல் டேக் அவே ஃப்ரம் த ஸ்டோரி. இதுதான் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சம்ஹாரம்ங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ ரியலாக சத்ரு அப்படிங்கிறது யாருங்க? சத்ரு அப்படிங்கிறது எதிரியா? வெளியிலிருந்து வரக்கூடிய வேற நபரா? கிடையவே கிடையாது. அந்த நோக்கத்தில் நம்ம பார்க்கவே கூடாது. சத்ரு சம்ஹாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கே வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களை அழிப்பது, அவர்களுக்கு தீங்கு செய்வது அப்படிங்கிற ஒரு இது கிடையவே கிடையாதுங்க. அப்போ ஆக சத்ருக்கள்னா யாரு? நம்ம அப்போ எதை எதிர்த்து தான் அந்த சத்ரு சம்ஹார ஹோமம்னு ஒன்று பண்ணுறோம், சத்ரு சம்ஹார திருச்சின்னு ஒன்று படிக்கிறோம். சத்ரு சம்ஹாரம்னா இப்போ ஆக்சுவலி என்ன, யார் தான் அந்த சத்துருக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வரும். ஸோ அப்போ சத்துருக்கள் என்ன அப்படிங்கிற நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கோபம். நம்மளுடைய கோபம் நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகளை அழித்து விடும். அதில் எந்த வந்த சேஞ்சஸும் கிடையாது. நாம் கோவப்பட்டு நம்மளை வந்து நம்ம கூட இருக்கிற உறவுகளை நம்மளை வெறுக்கும்படி நம்ம கோபம் பண்ணிடும். ஸோ அதனால் நம்மளோட கோபத்தை நாம் ஒதுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பயம் என்ன பண்ணும்? நமக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளை நாம் தவிர்க்கும்படியான ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடும். என்றைக்குமே வாய்ப்பு நம்மளை தேடி வரும்பொழுது நாம் அதை பிடிச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பி தேடி போகிறப்ப அந்த வாய்ப்பு வேறொருத்தருக்கு கூட போயிருந்துருக்கலாம். ஸோ உங்கள் பயத்தினால உங்களை தேடி வர்றப்ப நீங்கள் அதை விட்டுறக்கூடாது. நான் இதை நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லுவேன். சின்ன வயசில் நிறைய குழந்தைங்க ஏதாவது கூப்பிட்டோம் அப்படின்னா அம்மா பின்னாடி போய் பிரிண்ட்டு ஒளிஞ்சுப்பாங்க.
எங்கள் வீட்டு குழந்தைங்களை கூட நாங்கள் பாட்டு பாட சொல்லுவோம், டான்ஸ் ஆட சொல்லுவோம், ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறப்ப அந்த குழந்தைங்க ஷையாக ஃபீல் பண்ணும். பட் நான் அலோவ் பண்ண மாட்டேன், புரிய வைப்பேன், அதுக்காக கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கான ஒரு வாய்ப்பு, இந்த குழந்தை நல்லா பாடுறா அப்படின்னு அந்த சொசைட்டியில் தெரியணும், நல்லா பேசுகிறா அப்படிங்கிறது வெளியில் தெரியும். எப்படி தெரியும்? ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள். இப்போ இவங்க கிட்ட பாடுற, நம்ம வீட்டுக்கு வர ரிலேஷன்கிட்ட பாடுறதுனால உடனே போய் அவங்க நமக்கு என்ன அவார்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கூட இந்த காலத்து குழந்தைங்க கேட்குறாங்க. பட் அது அப்படி கிடையாது. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு நமக்கு ஒரு பிக் ஸ்டேஜை கொடுக்கும். ஸோ எந்த ஒரு வாய்ப்பையுமே நம்ம பயத்தினால கூச்சத்தினால நம்ம தவற விட்டுறக்கூடாது, அதை எதிர்கொள்ளணும். மூணாவதாக பொறாமை. ஒருத்தர் மேலே பொறாமைப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாதுங்க. எந்த ஒரு ஃபீல்டுலேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கான ஒரு பிளேஸ்ன்னு இருக்குது. நாம் எதற்கு பிறந்திருக்கிறோம், இந்த ஜென்மம் எதற்கு எடுத்திருக்கிறோம், இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்குன்னு என்ன ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை அடுத்தவங்களை பார்த்து நீ பொறாமப்படுறதுக்கோ அவங்கள மாதிரி நம்ம மாறணும்னு நினைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நமக்கான ஒரு பிளேஸ்ன்னு இருக்குது. என்றைக்குமே நமக்கான பிளேஸ் நம்மளை சுற்றி இருக்க இடத்துல அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படுறதுனால என்ன நடக்கும்? நம்மளுடைய மன நிம்மதி தான் கெடும். அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்கன்னு யோசிக்கிறப்ப உங்களுடைய இன்னர் பீஸை நாம் இழந்துருவோம். ஸோ அதனால் பொறாமையை முற்றிலுமே தவிர்க்க வேண்டும். அடுத்தது ஆணவம். நான் தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த தலைக்கணமும் ஆணவம், என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, என்னை கடைசி வரைக்கும் யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா நல்ல மனிதர்களை இழந்துருவோம். இந்த காலத்தில் ஒவ்வொருத்தர் கூட ஒவ்வொரு மனிதர்கள் இருப்பது மிகவும் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். யார் கூட இருக்கிறது இல்லை, ட்ரூவாக இருக்கிறது இல்லை. ஸோ ஆணவத்துடன் இருந்தோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம இழந்துருவோம். ஆணவங்கிற ஒன்று இருக்கவே கூடாது. மிகப்பெரிய அழிவை கொடுத்துரும் ஆணவங்கிறது. அது தான்ங்கிறது நம்ம தலைக்கு வந்துருச்சு அப்படின்னாவே யார் சொல்கிறதும் காதிலே விழாது. யார் சொல்கிறதும் காதிலே விழுகாதப்ப பல தவறுகள் இழைக்கக்கூடிய இதுக்கு வருவோம். ஏன்னா அடுத்த பாயிண்ட் அதுதான். அடுத்ததான் நான் சொல்லக்கூடாது நம்மளுடைய அறியாமை. உங்களுடைய அறியாமை என்ன பண்ணும்? தவறான முடிவுகளை எடுத்த வழிவகுக்கும். ஸோ அப்போ ஆணவம் ஆயிட்டீங்கன்னா எதுவுமே காதில் கேட்காது, பல விஷயங்கள் என்னன்னே தெரியாது. தெரியாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல மனிதர்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட இழக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக லாஸ் இருக்குமோ ஒழியோ நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எந்தவித விஷயங்களும் இருக்காது. ஆக என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கோபம், பயம், பொறாமை, ஆணவம், இந்த அறியாமை, இந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் தான் நம்மளுடைய சத்துருக்கள். மனிதர்கள் அல்ல, அவங்களா தான் இருப்பாங்க. நாம் அப்போ ஒரு இறைவன் கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முருகா என்னை எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க, பிரச்சனையிலிருந்து நீக்கிடு. இதுக்கெல்லாம் முருகன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார். பிரச்சனைகளோட வாழப்பழக தான் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் தான் தமிழ் கலவன் முருகன் ஆச்சு இல்லையா? அவர் வீரத்தையும் தைரியத்தையும் தான் நம்மளுக்கு கொடுப்பார். அப்போ நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வயது தரப்பினராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்தவித மனக்கவலையாக இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எந்த மனக்கவலையும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறப்போ தண்ணி மாதிரி, குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அது எங்கேயுமே போகாது. ஓடும் ஆற்றை போல் அதை நீங்கள் கடக்க வேண்டுமெனில் நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னா, எந்த பிரச்சனை வேணாலும் வரட்டும், அந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல ஞானத்தையும் நல்ல எண்ணத்தையும் நல்ல மனோபக்குவத்தையும் நல்ல குணங்களையும் எனக்கு கொடு அப்படின்னு தான் நீங்கள் முருகன் கிட்ட வேண்டணும். அப்போ அவர் தைரியத்தையும் நல்ல குணத்தையும் கொடுப்பார். ஒருத்தர் உங்ககிட்ட கோபமாக பேசுகிறாங்கிறதுக்காக நீங்கள் திருப்பி அவங்க கிட்ட கோபமாக பேசுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல யாராவது ஒருத்தராவது பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் தான் சுமூகமாக முடியும். ஆணவமாகவோ பொறாமைப்பட்டோ எல்லாரும் கோபப்பட்டோ இரு தரப்பினரும், இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது 2 பேருக்குள்ள, 2 பேரும் கோபப்பட்டு, 2 பேரும் பயந்து, 2 பேரும் பொறாமைப்பட்டு, இருநபரும் ஆணவப்பட்டு, எதுவுமே தெரியாம தன் அறியாமையினால் எல்லாமே அந்த இடத்துல பிரச்சனையாகுங்க. ஸோ அதனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இந்த காலத்தில். அது வந்து இந்த கால குழந்தைகளுக்கே முக்கியமாக கிடையாது. டீனேஜர்ஸ்க்கு பொறுமைங்கிறதே கிடையாது. பேஷன்ஸ் லெவலுங்கிறது யாருக்குமே இருக்கிறது கிடையாது. டக்குன்னு எல்லாரும் மேலேயும் கோவப்படுறோம். இப்படிங்கிறதுக்குள்ளே கோவம் வருது, டென்ஷன் ஆகுது, ப்ரெஷர் ஆகுது, படபடப்பாகுது. ஒன்றுமே மாறப்போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு நாம் வெற்றி அடையணும், எதிரியை வெல்லணும்னா நமக்குள் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். இதையெல்லாம் மாற்றி எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் எதிர்கொள்வதற்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் சிந்தனையும் நற்குணங்களையும் நல்ல பண்புகளையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி மனதார வேண்டும் பொழுது அதுதான் நம்ம ரியலாக நம்மளுடைய சத்துருக்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால்,
நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்மளை வலிமைப்படுத்துது, நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுது. நம்ம ஒவ்வொன்றையும் ஃபேஸ் பண்ணும்போது தான் ஓகே, அடுத்து ஒரு பிரச்சனை வர்றப்ப போன பிரச்சனையில் நடந்த அனுபவங்களை வைத்து தான் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்ட்ராங் ஆகிறோம், அதை ஃபேஸ் பண்ணுறோம். நம்மளுடைய லாஸஸ், ஃபெயிலியர்ஸ், நம்மளுடைய தோல்விகள் தான் நமக்கு பாடங்களை கற்றுத்தருது. அந்த பாடத்தை வச்சு தான் அடுத்து வரக்கூடிய நம்ம வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்கிறோம். ஏன்னா லைஃப் இதோட முடிய போகிறதில்ல. நாம் நினச்சாலும் நமக்கான ஆயுட்காலம் இருக்க வரைக்கும் நம்ம வாழ்ந்துதாகணும். நம்ம லைஃப்பை ரன் பண்ணி தான் ஆகணும். எதையும் வேண்டான்னு சொல்ல முடியாது, எதையும் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. எல்லாத்துக்குமே நமக்கு விதின்னு ஒன்று இருக்குது. நீ இந்த ஜென்மத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு பிராப்தம் இருக்குது அப்படின்னா நீ அதை ஃபேஸ் பண்ணி தாகணும். ஸோ அப்போ எதையும் எங்கேயும் விட்டுட்டு நாம் எங்கேயும் போக முடியாதுங்கிறப்போ நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணி, பிரச்சனையே வராமல் இருக்கட்டும்னு எந்த கடவுள்கிட்டையும் வேண்டுனா அப்படியெல்லாம் விட மாட்டார். எல்லாமே இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைந்தது தான் வாழ்க்கை. ரோடு போயிட்டே இருக்கீங்க, ஹைவேஸ்லேயே போனாலும் ரொம்ப தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டீங்க. பாலத்தில் ஏறுவீங்க, இறங்குவீங்க, வேகத்தடை வரும், திரும்புவீங்க, யூ டர்ன் போடுவீங்க, எவ்ரிதிங் வில் பி தேர். ஸோ அப்படி இருக்கிறப்ப லைஃப்பில் ஸ்மூத்தாக ஒரே மாதிரிலாம் போயிட்டுருக்காது, எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ அதை நாம் அந்த ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம வலிமையானவர்களாகிறோம். தோல்வியை சந்திக்கும் போது நிறைய பாடங்களை கற்றுக்கிறோம். முக்கியமாக பல அவப்பெயர்கள், அவமானங்களை சந்திக்கும் பொழுது தான் நமக்கு அடுத்தது நம்ம சாதிக்கணும், எந்த இடத்துல அவமானப்பட்டமோ அசிங்கப்பட்டமோ அதே இடத்துல நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பிறக்கும். நமக்கான பாதையை நோக்கி நம்ம ஓடுவோம். ஸோ அப்போ நிச்சயமாக ஒவ்வொரு அவமானங்களும் நம்ம பட்ட அசிங்கங்களும் நம்மளை சாதிக்கிறதுக்கு தூண்டுது. அதனால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு பிரச்சனையை மாற்றி கொடு, பிரச்சனையே கொடுக்காதுன்னு எந்த ஒரு கடவுள்கிட்டையும் போய் வேண்டாதீங்க. எனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு என்னுடைய வளர்ச்சிக்கு நான் அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்றதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றி அமைத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதை சொல்லிட்டு இந்த அழகான சத்துரு சம்ஹாரத்தோட வாழ்க்கை தத்துவத்தின் மூலமாக நம்மளை சுற்றி இருக்கும் எதிர்மறைகள் விலகட்டும், நமக்குள் இருக்கும் அக எதிரிகள் அழிக்கப்படட்டும், தடைகள் தகரட்டும், தைரியம் பிறக்கட்டும், ஞானம் பெருகட்டும், முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வெற்றிவேல் வீரவேல், முருகனுக்கு அரோகரா என்று கூறி இந்த சத்துரு சம்ஹாரத்தின் மூலமாக அனைவரும் ரொம்ப பூஸ்டப்பாக பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். எதற்காகவும் குளம் போல் உங்கள் வாழ்க்கையை தேங்கி விடக்கூடாது, ஓடும் நீர் போல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மீண்டும் நெக்ஸ்ட்டு மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு எப்போன்னு தெரியல, அடுத்த என்னோட அவைலபிலிட்டி அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான வீடியோ கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then it is bye from Soumya here, A to Z Astro Infinity Stream YouTube channel. அனைவருக்கும் நன்றி. Happy to see you all again. மறுபடியும் நாளைக்கு சூப்பரான வீடியோ கண்டென்ட்டோட மேபி நாளைக்கு கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். Thank you.